ஐயா வணக்கம், பாத்துட்டு வந்து சொல்றோம். ஐயா இந்த ரூப் கட்டா இருக்குல்ல, எல்லாமே பர்மத்துக்கு. என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. யாரு? யார் இவங்க? தெரியலீங்க. ராஜு வர சொன்னானா என்னவோ. ராஜு அப்பா, டேய் என்னடா அது? யாரா இவங்க எல்லாம்? வெயிட் அண்ட் see ஃபாதர். என்னடா அது? எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா கொட்டா விட்டுக்கிட்டே இருக்க. டயர்டா இருக்குமா? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு தானே இருந்த. ரெஸ்ட் எடுத்து எடுத்து டயர்டா இருக்குமா? சார் சுத்தி காமிச்சிட்டேன் சார். எவ்வளவு சொல்றாங்க இவங்க? அதாங்க 18னா ஓகே. 18னா 18 சி தான். இவ்வளவு பூமா? ஆஹா, ஜாஸ்தியா சொல்லிட்டோம் போல இருக்கு. இது நாலா பிரிச்சா 4ரியா? சூப்பர். என்னப்பா இவன் என்னமோ 4.5ங்கற, நீ 18 சீங்கற, என்ன சமாச்சாரம்? ஐயா வீட்டு மதிப்பு 18 கோடி தேரன்னு வாங்க வந்தவங்க சொல்றாங்க ஐயா. ஓஹோ, இந்த வீடு விற்க போறதா யார் சொன்னாங்க? சார் தாங்க ஐயா சொன்னாரு. இந்த பெரிய மனுஷன் தான் சொன்னானா? ஆமாங்க ஐயா. ஆமா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்களா? ஏன்பா கேனத்தனமா பேசிட்டு இருக்க? டாக்குமெண்ட்ஸ் நானே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இவங்க எப்படி பாப்பாங்க? ஐயோ டாக்குமெண்ட்ஸ் நீங்களே பார்த்தது இல்லையா? என்னையா நீயும் கேனத்தனமா கேட்டுட்டு இருக்க? லிட்டிகேஷன்ல கோர்ட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ நான் மட்டும் எப்படி பார்க்க முடியும்? யோ, இது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியா? ஐயா இருங்கய்யா, எனக்கு இப்பதாங்க ஐயா தெரியுது. ஏன் சார் கோர்ட் கேஸ்ல இருக்கிற வீட்டை எங்களை வந்து பார்க்க சொல்லி ஏன் சார் போன் பண்ணீங்க? சும்மா இன்னைக்கு நிலவரப்படி சொத்து மதிப்பு எவ்வளவு தெரிஞ்சுக்க வேணா, அதுக்கு தான். சொத்து மதிப்பு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற? வேற எதுக்கு? தீர்ப்பு வந்ததும் விக்கணும்ல, அதுக்கு தான். அடி செருப்பா, யார் சொத்தை யாரா விக்கிறது? இது எவ்வளவு பெரிய நினைவு சின்னம் தெரியுமாடா உனக்கு? எங்க காலம் முடியற வரைக்கும் இந்த வீட்டை விக்கணும்னு யாரும் கனவு கூட காணாதீங்க. பா, இப்ப எதுக்கு இப்படி கூவுற? பேசாதடா, உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன். காந்தியவாதின்னு சொன்ன தீவிரவாதி மாதிரி பேசுறாரு. நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு கூட்டு வந்த. வாங்க போலாம். நில்லுங்க ஐயா, விட்டா கோயில கூட வித்து காசாக்குற ஆளுங்க தானே நீங்க. இனிமே எவனாவது இந்த வீட்டை வாங்குறேன்னு சொல்லி உள்ள வந்தீங்க, காலை வெட்டிடுவேன். சந்தேகமே இல்ல, தீவிரவாதி தான். ஐயா வாங்க போலாம். போயிடலாம். ஏன்பா நீ படிச்சிருக்க தானே, ஏன் இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ற? டேய், டீசென்ட் இன்டீசென்ட்டால எனக்கும் தெரியும்டா. இந்த வீட்டை விக்கிறத பத்தி யாராவது பேசுனீங்க, என் வாயில இருந்து வர வார்த்தை இதை விட மோசமா இருக்கும். என்னப்பா நீ பிபி சுகர் வச்சுட்டு இப்படி டென்ஷன் ஆனா எப்படி? பாருங்கப்பா, சொத்துன்னு இருந்தா அதை வித்து காசு பாக்குறது சகஜம் தானப்பா. உன்ன மாதிரி சோம்பேறிகளுக்கு தானே சகஜம். என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வலி, அவமானம். இந்த வீடு என் தாய்மடி மாதிரிடா. இத விற்க நினைச்சா எங்க அம்மாவே விக்கிற மாதிரி. நான் பிறந்தப்ப கட்டின வீடுடா இது. இதோட வயசும் என்னோட வயசும் ஒண்ணுதான். நீங்கள்லாம் இதை வெறும் செங்கல்லாவும் சிமெண்டாவும் பாக்குறீங்க. ஆனா நான் இதை ரத்தமும் சதையும் உள்ள உசுரா தாண்டா பாக்குறேன். அப்படி இருக்கு.